தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் நம்ம ரெகுலராக ஒவ்வொரு செக்ஷன் தினமும் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் ஐஏ ஆக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி செக்ஷன் 137 என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். எக்ஸாமினேஷன் இன் சீஃப் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன். நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது கிராஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் வந்து இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எப்படி நீதிமன்றத்தில் நடக்கும், ஸோ அது எந்த சமயத்தில் வந்து நடக்கும், அப்போ வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கு எப்படி வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு சில கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சில பேர் வந்து ஆல்ரெடி கேஸ் வந்து ஃபைல் ஆகி அந்த கேஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கோம் கோர்ட்டில். இவங்க வந்து ட்ரையல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிலையில் இது எப்படி இந்த கேஸோட வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கான எக்ஸாமினேஷன்லாம் என்ன மாதிரி இருக்கும், எந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபெண்ட், தட் இஸ் வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிஃபென்ஸ் பர்சனாக இருந்தாலும் விட்னஸை வந்து எப்போ வந்து கால் பண்ணுறது, எப்போ வந்து அவங்க யார் வந்து அதை கூப்பிடுவா, ஸோ எங்கள் அட்வொகேட் கிட்ட நாங்கள் யார் விட்னஸ்ன்றது சொல்லணும். இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது பர்டிகுலர் செக்ஷன்ஸ் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த 135லேருந்து 166 வரைக்கும் இதில் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த கேஸுக்கு தேவையான அந்த நடைமுறை எப்படியெல்லாம் இருக்குன்றதை இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொதுவாக இந்த 137ல் இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சில பதில் கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமினேஷன் நடக்கும்போது என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன், எது முதல்ல எது ரெண்டாவதாக நடக்கும், அந்த ஆர்டர் எப்படி இருக்கும், அந்த என்ன நடக்கும்ன்றது இந்த செக்ஷன் 137 அண்ட் தென் 138 பற்றியும் சொல்கிறேன். அது வந்து ஆர்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் என்ன ஆர்டரில் அது நடக்கும். ஸோ இது ரெண்டுமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து எக்ஸாமினேஷன் இன் சீஃப். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் இந்த சீஃபுக்கு அர்த்தம் என்னென்னா, சீஃபு அப்படின்ற அதாவது நீதிமன்றத்தில் இதற்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விசாரணை. இப்போ வந்து ஒரு வழக்கு வந்து ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி சிஆர்பிசி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலைன்னா அந்த சிஆர்பிசி ஃபோல்டரில் பிளேலிஸ்ட்டில் சிஆர்பிசின்ற ஃபோல்டர் இருக்குது, அதில் பார்க்கலாம். ஒரு வழக்கு எஃப்ஐஆரில் இருந்து நீதிமன்றத்தில் நடைமுறைக்கு வர்றது வரைக்கும் எப்படியெல்லாம் வந்திருக்கும் அந்த ஸ்டேஜஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ஸ்டேஜ் பிரகாரம் ஒன்ஸ் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை வந்து அக்யூஸ்ட் வந்து நாட் ப்ளீடிங் கில்ட்டி, அவர் வந்து நான் ஒத்துக்கலை, நான் தான் தவறை செய்கிறேன் அப்படின்னு செஞ்சது நான் தான்றது ஒத்துக்காமல் அவர் வந்து வாதாடுறதுக்கு ரெடியாக இருக்காருன்ற சொல்கிறப்போ இந்த ட்ரையல் இனிஷியேட் ஆகுது. ஸோ டியூரிங் த ட்ரையல் இனிஷியேட் ஆகும்போது இப்போ ரெண்டு சைட்லேருந்தும் விட்னஸ் வந்து கொண்டு வராங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சீஃப்ன்றவர் ப்ராசிக்யூஷன் சைட். ஸோ அதனால தான் எக்ஸாமினேஷன் இன் சீஃப்னு சொல்கிறது. ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து முதல் கட்ட விசாரணை அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசிக்யூஷன் சைடில் யார் இருப்பான்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ப்ராசிக்யூஷன் சைடில் ஃபஸ்ட்டு சீஃப் எடுக்கிறது பிபிஆர் இருப்பார், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அண்ட் தென் வந்து இப்போ பேஸ்ட் ஆன் த அந்த சினாரியோ அங்கே அவைலபிலிட்டி, அண்ட் தென் வந்து ஒருவேளை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லாத போது ஏபிபி இருப்பார். இதை பற்றி நான் நிறைய சிஆர்பிசியில் சொல்லியிருப்பேன். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒருவேளை வந்து முதல் விசாரணை, அதாவது எக்ஸாமினேஷன் இன் சீஃபை வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் பிபி அவர்கள் வந்து அதை துவக்கி வைப்பார். அதாவது வந்து முதல் கட்ட விசாரணை. அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் கொடுக்குற ஆர்டரின் பேரில் அவர் யாரை வந்து நியமிச்சிருக்காரோ அவர் வந்து அந்த முதற்கட்ட விசாரணையை எடுப்பார். மேபி அது வந்து அடிஷ்னல் பிபிஆர் இருக்கலாம், இல்லை அசிஸ்டன்ட் பிபிஆர் இருக்கலாம். அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு ஏற்ற மாதிரியும் இந்த பிபி, ஏபிபி, அசிஸ்டன்ட் பிபி இது எல்லாமே வந்து மாறும். சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏபிபி வந்து பிபிக்கு பதிலாக இருப்பார், அவர் வந்து இந்த சீஃப் எடுப்பார். ஸோ எனிஹவ் இந்த ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்ட விசாரணை, ஒரு வழக்கு வந்ததுக்கப்புறம் முதல் கட்ட விசாரணை துவக்கி வைக்கிறது ப்ராசிக்யூஷன் சைடில் பிபி, ஏபிபி, அசிஸ்டன்ட் பிபி. ஸோ அவங்க வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து முதல் விசாரணை. இந்த விசாரணையை டிஃபென்ஸ், இப்போ நான் வந்து டிஃபென்ஸ் அட்வொகேட், இப்போ டிஃபென்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, அவர் அந்த விசாரணையை முடித்ததுக்கப்புறம் அந்த விட்னஸை நான் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவேன். ஸோ இது வந்து செகண்ட்.
இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் நான் போதுமான விசாரணை எனக்கு என்ன தேவையோ அந்த என்ன உண்மை வந்து அந்த ப்ராசிக்யூஷன் சைடில் எனக்கு வந்து தேவையான பதிலுக்கு என்ன கொஷின் வேணுமோ அந்த கொஷினை நான் கேட்டு அதற்கான ஆன்சரை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுவேன். பிகாஸ் வந்து இப்போ டிஃபென்ஸ் சைடில் என்னோட கிளைண்ட்டை வந்து நான் காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் எனக்கு தேவையோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ் அதுக்கேற்ற கொஷின் பேட்டர்னில் அவங்க கிட்ட அந்த கேள்வியை கேட்டு அதுக்கான ஆன்சர் வாங்கிப்பேன். இப்போ ஒருவேளை வந்து இந்த சீஃப் எடுத்தாச்சு, அதுக்கு அடுத்தது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் டிஃபென்ஸ் சைடு வந்து நான் வந்து டிஃபென்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போது ஒருவேளை வந்து சீஃப் வந்து ரீஎக்ஸாமினேஷன் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து தனியாக வந்து ஜட்ஜி வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் அதை ஒரு மேபி ஒரு அடுத்த ஹியரிங் வராங்கன்னா அடுத்த ஹியரிங் ரீஎக்ஸாமினேஷன். இப்போது ரீகால் ஆஃப் விட்னஸ், ஒருவேளை விட்னஸ் வந்து ஏற்கனவே அவர் பண்ணி இருந்தாலும், ஒருவேளை வந்து ஏற்கனவே கிராஸ் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் அவரை வந்து விட்னஸை கிராஸ் பண்ணணும். டிஃபென்ஸ் சைட் சொன்னாலும் சரி இல்லை ப்ராசிக்யூஷன் சைட் சொன்னாலும் சரி ரீகால் விட்னஸ் வந்து அதுக்கு பெட்டிஷனை போட்டு ரீகால் பண்ண சொல்றதுக்கு ஜட்ஜி வந்து பெர்மிஷன் கொடுப்பாரு. ஸோ இந்த நிலையில் அகைன் ரீகால் நடக்கும், மறுபடியும் விட்னஸ் வருவாங்க. அகைன் வந்து மறுபடியும் என்னென்ன சாட்சிகள்லாம் கொண்டு வருமோ அந்த சாட்சிகள்லாம் ஒருவேளை வந்து புது சாட்சியாக டிஃபென்ஸ் சைடில் வரப்போகிறாங்கன்னு சொன்னால் அதற்கான அதாவது எப்போ அவரை கால் பண்ணமோ எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹியரிங் வருமோ முன்னாடியே அதுக்கான நோட்டீஸை வந்து பிட்டிஷனை ஃபைல் பண்ணணும் இன் கோர்ட்டில். அப்போது ஜட்ஜி வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் விட்னஸும் அதில் வருவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் அண்ட் தென் எப்பப்போ எதை ஃபைல் பண்ணணும், எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுன்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் விட்னஸ் ரீஎக்ஸாமினேஷன் அண்ட் தென் வந்து ரீக்ராஸ் இது வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து 137 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். என்ன புரிஞ்சிருக்கோன்னா பிபி எப்போ வந்து சீஃப் எடுப்பார், டிஃபென்ஸ் சைடில் எப்போ கிராஸ் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் ரீக்ராஸ் பண்ணணும், ரீஎக்ஸாமினேஷன் பண்ணால் என்ன, இல்லை விட்னஸை ரீகால் பண்ணணும்னா என்ன. ஸோ இந்த மாதிரி தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தட் இஸ் வந்து இப்போ நம்ம ஐஏஆக்டில் 137 பார்க்குறோம். பட் நீங்கள் சிஆர்பிசி செக்ஷன்ஸ் வந்து இந்த ரீகால் விட்னஸ் ரீஎக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஃப் எடுக்கிறக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து மாறும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்மரி கேஸுனால் அது வந்து அந்த இனிஷியேஷன் ப்ரொசீடிங் எப்போவோ அந்த செக்ஷன்ஸில் அண்ட் தென் வந்து ஒருவேளை வந்து வாரண்ட் சம்மன் கேஸ் இருந்தால் சம்மன் அந்த வாரண்ட் கேஸ் இருந்தால் வாரண்ட்ஸ், செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தால் செஷன்ஸ் கோர்ட்டோட அந்த சீஃப் எடுக்கிற சமயத்தில். ஸோ அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு விதமான கேஸுக்கும் ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட செக்ஷன் இது எல்லாமே நம்ம சிஆர்பிசியில் பார்த்துருக்கோம். அந்த குறிப்பிட்ட செக்ஷனில் அந்த சீஃப் எடுக்கிறது ரீஎக்ஸாமினேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து 137. ஸோ 138 ஜஸ்ட் ஆர்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் என்ன ஆர்டரில் இருக்கும், இப்போ நான் சொன்னதே தான் இந்த 138 இருக்கும். பிகாஸ் வந்து 137 என்ன பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 138 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல் கட்ட விசாரணை அண்ட் தென் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் செகண்டாக இருக்கும். ஒருவேளை அதில் போதுமான தகவல் இல்லை, சீஃபோ இல்லை டிஃபெண்ட் அட்வர்ஸ் பார்ட்டியோ வந்து அகெயின் வந்து அதில் வேணும்னு சொல்லும்போது ரீஎக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ ரீஎக்ஸாமினேஷனை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், ரீக்ராஸ் பண்ணலாம், மறு விசாரணை பண்ணலாம். இதில் வந்து விட்னஸ் விட்டு இருக்காங்க இல்லை ரீகால் பண்ணணும் இல்லை நியூ விட்னஸாக இருந்தால் அதற்கு வந்து முன்னாடியே வந்து அதற்கான மனுவை கொடுத்து கோர்ட் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஃபார் எக்ஸாமினேஷன். இந்த ஆர்டரில் தான் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ எப்போது எந்த கேஸில் வந்து உங்களோட ஸ்டேஜஸ் என்ன, ஸோ எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு சீஃப் எக்ஸாமினேஷன் கிராஸ் வந்து முடிஞ்சிருச்சா, இல்லை டெஃபர் கிராஸில் இருக்கா, இல்லை அது வந்து ரீஎக்ஸாமினேஷனில் இருக்கா, இல்லை ஏதாவது புது விட்னஸ் வந்து ரீகால் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் ஸோ அப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இன்னும் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஆர்டரில் இருக்கீங்க, இன்னும் இன்னெல்லாம் ஒரு நடக்கும் அப்படின்றது உங்கள் கேஸுக்கு ஒரு சர்டைன் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 137 அண்ட் 138 கொடுத்துருக்க தகவல். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வேறு எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.